ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ETH USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன சார் திடீர்னு வந்து கிரிப்டோ சைடு வந்துட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து கிரிப்டோவில் வந்து டவுட் கேட்டிருந்தார். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நம்ம கிரிப்டோவில் வந்து ரெஃபரன்ஸ் சார்ட் மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் கால் பண்ணுறவங்க மேக்ஸிமம் கேட்குற ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட்டில் இது ஒர்க் ஆகுமா சார் அப்படின்றத மேஜராக வந்து கேட்குறீங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். இது வந்து கிரிப்டோ சார்ட்டில் ஒரு டேட்டு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எப்போ போட்டோம் அப்படின்னா சார்ட்டு உங்களுக்கு டேட் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். 26க்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பிளாக் வந்து பார்த்துக்கோங்க. இந்த என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? கிரிப்டோவில் 2 வகையான என்ட்ரி கொடுத்துருக்கோம். எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துக்கிறது 4 hours டைம் ஃப்ரேமில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ் மார்க்கிங் வரும். இந்த இடத்துல வந்து நமக்கு BOS வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், சார் அப்போ வந்து இது நம்ம ட்ரெண்டுக்கு வெளியில் போகுதில்ல, ஸோ வந்து இது கவுண்டர் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாம் இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டு ரியாக்ஷன் தான். நமக்கு இங்கே வந்தோடனே வந்து CH மாடியூலில் வந்து எடுக்கும். சரிங்களா? அப்புறம் ஏன் சார் இந்த ஆர்டர் பிளாக்கை கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி நமக்கு வந்து சிட்டிங் இருக்குது. சரிங்களா? டபுள் பாட்டம் லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 4 hours to 15 minutes. சரிங்களா? இங்கே ஏதாவது ஒரு CH நடந்திருக்கா அப்படின்றத நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்களா? இங்கே CH நடந்திருக்கா அப்படின்றத முதல் நம்ம பார்க்கணும். இங்கே நடந்திருக்கா அப்படின்னா நடக்கலை. சரிங்களா? மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, மேலே கீழே எல்லாம் போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் டவுனுக்கு போகுது. டவுனுக்கு போனோம்னா இப்போ நமக்கு எது சார் CH பாயிண்ட் அப்படின்னா, இதுதான் CH பாயிண்ட்டு. சரிங்களா? இதுதான். ஸோ இப்போ வந்து புது CH லெவலிங் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். சரிங்களா? இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து கொஸ்டின் கேட்டிங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வெளியில் வந்து போயிடுச்சுல்ல, அப்போ வந்து இது ஃபெயில்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து ஃபெயில்டு கிடையாது. காரணம் என்னென்னா, விக்கு வந்து அலௌடு. சரிங்களா? விக்கு என்றைக்குமே வந்து ஆர்டர் பிளாக்குக்கு வெளியில் போய்க்கலாம். பாடி தான் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்படி பாடி க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா இதை நம்ம எடுக்கக்கூடாது. விக்கு மட்டும் இப்படி விட்டு எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வந்து 15 minutesக்கு போகிறேன். இம்பல்ஸாக உடச்சிருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரு இம்பல்ஸாக தான் மார்க்கெட் வந்து நல்லா உடச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு டேரக்ட் என்ட்ரியை நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை சார் எனக்கு வந்து டேரக்ட் என்ட்ரியில் வந்து அவ்வளோ உடன்பாடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி போய்க்கலாம். சரிங்களா? டேரக்ட் என்ட்ரியில் ஃபஸ்ட் நான் ஒன்று வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. சரிங்களா? இது ஏன் வந்து டார்கெட்டாக வைக்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா 1 டேயில் வந்து ஜஸ்ட் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். 1 டே வந்து க்ளீனாக தான் இருக்குது. 1 டேயில் வந்து உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறது அப் ட்ரெண்ட்லேயே தான் போகுது. அது வந்து பெரிய ஒரு இம்பேக்டோ இல்லை வேறு எதுவும் தரல. ஒரு எக்ஸை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்குதோ ஒழிய வேறு எதுவுமே வந்து 1 டேயில் இது பண்ணல. வீக்லிலையும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு க்ளீன் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து வீக்லிலையும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இது தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? 1 டேலையும் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு டேரெக்டாக வந்து 4 hours இறங்குறப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வந்து எடுக்கலாம். இதுக்கு தாண்டி வந்து ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கா சார் அப்படின்னா, கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கனாலும் நமக்கு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷனும் வந்து நான் மேலே தான் போக போகிறேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இங்கே நாம் வந்து ஒரு 2 வகையான இது வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? 2 வகையான ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு. இது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்ம கொடுத்ததையும் நம்ம வந்து டைரெக்டாக பார்த்துக்கலாம். இது கோல்டு, சாரி, இது இது ETHல இது வந்து இந்த வீக் கொடுத்தது. சரிங்களா? ETHல இது வந்து சேம் பிளான் அதே தான், மேலே தான் போகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? அது என்ன பண்ணியிருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அது வந்து ஆனால் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நான் இப்போ சார்ட்டை 1 hour டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிறேன். சரிங்களா? டேரெக்டாக வந்து மார்க்கெட் போகுது, மேலே போயிட்டு கீழே வரப்போ பிளாக்.
கீழே வரப்போ நம்ம கொடுத்துருந்த ஆர்டர் பிளாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே எப்படி வந்து வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத நம்ம வந்து மறுபடியும் மார்க் பண்ணி நம்ம மறுபடியும் இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இப்போ நான் மார்க் பண்ணுறேன். டேரெக்டாக வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? இது ஃபெயில்டே பண்ணல, டேரெக்டாக வந்து மார்க்கெட்டை மறுபடியும் ஏற்றிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ வந்து இது என்ட்ரி நம்பர் 2. சரிங்களா? இது ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு சார்ட், ஏன்னா நம்மக்கிட்ட இன்னும் நிறைய சார்ட் இருக்குது போஸ்ட் பண்ண வேண்டியது. இது வந்து நம்ம ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, கிரிப்டோவில் வந்து ஒர்க் ஆகுமாங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட கொஸ்டின். சரிங்களா? இந்த நம்ம எஸ்எம்சி மாடியூலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கிரிப்டோ ஒர்க் ஆகுமா அப்படின்றத உங்களுடைய பேசிக்கான ஒரு கொஸ்டினாக இருக்குது. கிரிப்டோவில் வந்து ஒர்க் ஆகும், பட் வந்து அக்யூரசி ரேட் எதில் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து டேரெக்டாக வந்து அதை வந்து நான் டு பி ஃப்ரேங்க் ஓப்பனாகவே சொல்லிடலாம். ஏன்னா வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு 100% அப்படின்றது இல்லை ஒரு 80 to 90% அப்படின்றது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நல்லாவே ஒர்க் ஆகும் கிரிப்டோவோட. சரிங்களா? இப்போ டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது என்ன டார்கெட் அப்படின்னா, இங்கே 3மே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ 3மே வந்து ஸ்வாப் பண்ணிடும். அதுக்கு பின்னாடி இருக்கிற 1 டேவோட ஹையை தான் வந்து நான் லிக்விடிட்டியாக எடுத்திருக்கேன். சரிங்களா? வேறு ஒன்றும் வந்து இது இல்லை. ஓகே, இப்போ வந்து டார்கெட் வந்து இது பண்ணலாம். ரெண்டாவது ஒரு இது வந்து கேட்டிருந்தீங்க, ஹை அக்யூரசி ஆர்ஆர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க, வின்னிங் ரேட் எதில் நல்லாயிருக்கும் அப்படின்னு. வின்னிங் ரேட் அப்படின்றது நீங்கள் எடுக்கிற கன்ஃபர்மேஷனில் தான் வந்து உங்களுக்கு வின்னிங் ரேட். ஆக்சுவலாக வந்து இந்த சார்ட்டை ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு 90% வந்து வேலை செய்யும். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறது வந்து ஓகே. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் மறுபடியும் வந்து ஆர்டர் பிளாக்குக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் என்ன கன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்க, கன்ஃபர்மேஷன் கரெக்டாக எடுக்கிறீங்களா அப்படின்றது தான் வந்து மீதி 10%. சரிங்களா? இப்படி இருக்கிறது தான் வந்து ட்ரேடிங்கே. இப்படி இருந்தால் தான் கன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து ஹை ஆர்ஆர் இல்லை லோ ஆர்ஆர் வந்து டிசைட் பண்ணுமோ ஒழிய வேறு எதுவும் டிசைட் பண்ணாது. சரிங்களா? இப்போ இந்த ட்ரேடை வந்து பார்க்கலாம். மார்க்கெட்டு டைரெக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த ஒரு டார்கெட்டை இப்போ அடிச்சிருச்சு. சரிங்களா? ஸ்டில் மார்க்கெட் லைவில் தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து 2 வகையான இது கொடுத்தோம். கோல்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஹிட்டு, தனியாக கொடுக்குற அந்த இதெல்லாம் வந்து ஹிட் ஆகிடும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். சார் ஏன் வந்து நீங்கள் கிரிப்டோ பண்ணுறதில்ல, இந்தியன் இது பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். இது வந்து ஹை லிக்விடிட்டி ஃபாரெக்ஸ். சரிங்களா? அதுக்காக தான் மெயினாக வந்து ஃபாரெக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது 7 trillion மார்க்கெட் பர் டே. சரிங்களா? அதெல்லாம் வந்து அந்தளவு கொஞ்சம் இதாக இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி யாராவது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா மற்ற மார்க்கெட்டை வந்து வயலேட் பண்ண முடியும். இந்த மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் வயலேட் பண்ணுறது கஷ்டம். சரிங்களா? அதுக்காக தான் மெயினாக வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ரிலேவாக இருக்கும். ட்ரேடர் அப்படின்ற பட்சத்தில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸும் நான் மேக்ஸிமம் வந்து சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.